இந்த அரைச்சி விட்ட மசாலா உருளைக்கிழங்கு செஞ்சு பாருங்கள். தோசை, அடை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். செய்யலாமா? வாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். பிக் சைஸ் வெங்காயத்திலே கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கிறது ஒரு 5-6 வெங்காயத்தை நான் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு டொமேட்டோ, 2 ரெட் சில்லி, அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு 3 பல்லு தேங்காய், மினி ஸ்பூனில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பிஞ்ச் பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதோட 2 பல்லு பூண்டு. நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகுளுந்த பருப்பு, வடகல்ல பருப்பு நான் இதில் ஆட் பண்ணல, ஆனால் நீங்கள் வடகல்ல பருப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன், 2 க்ரீன் சில்லி, 1 டொமேட்டோ. நல்லா லைட்டாக நம்மளுக்கு அது ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாவே போதும். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு, டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர். நல்ல தலை கொதிச்சு வர்றப்ப பாயில் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை உரித்து கையில் இப்படி மசிச்சு சேர்த்துருக்கேன். ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் நியூவாக சேர்த்தா கூட டேஸ்ட்டே மாறும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது நீங்கள் சப்பாத்திக்கு, பூரிக்கு, முக்கியமாக அடைக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் இதை அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏற்கனவே நான் மினி விளாகில் அடை ரெசிபி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன். 1 ஹவருக்கு முன்னாடியே நான் கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். நல்லா தண்ணி தொட்டுட்டு ரவுண்ட் சைஸில் தட்டி எடுத்து தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும். சப்பாத்தி நிறைய பேருக்கு ஈஸியான ரெசிபியாக இருந்தாலும் அதை விட ஃபாஸ்ட்டாக நம்ம அடை செஞ்சிடலாம். ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா சப்பாத்தியை விட்டுட்டு அடையே போட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு இதில் டவுட் இருந்தாலோ இல்லை நான் மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தாவோ நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு நான் ஆர்வமாகவே இருக்கேன். என்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நிராலி லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலை நிறைய பேர் விசிட் பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் முன்ன சொன்ன மாதிரியே வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு சிம்பிளான ரெசிபி தான் நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு மேக்ஸிமம் பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். Bye-bye.